Hi students, welcome back to Kalvi Craft. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது CBSE Class 9 Max கணித மஞ்சரி புக்ல இருக்க Chapter 5 I'm up and down and round and round. அதுன up and down and round and round இது வந்து ஒரு primary rhymes மாதிரி இருக்கா? அந்த round and roundங்கிறது என்ன? ஒரு circle. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம circle பத்தி தான் படிக்க போறோம். அதுதான் இந்த primary classes-ல நம்ம படிச்ச rhymes மாதிரி இந்த chapter name வச்சிருக்காங்க. I'm up and down and round and round. Humanity has always been fascinated by the shapes of the things around. Humans வந்து நம்மளை சுற்றி இருக்க ஷேப்ஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபேசினேட்டடாக பார்ப்பாங்க. In some early cave paintings, the sun is depicted as a circle. இப்போ ஏர்லி கேவ் பெயிண்டிங்ஸில் தான் பார்த்தீங்கன்னா சன்னை வந்து ஒரு சர்க்கிளாக தான் டெபிக்ட் பண்ணுவாங்க. இந்த கேவ் பெயிண்டிங்ஸ் ஆஃப் குதாஹந்தி in Odisha, one sees numerous geometric patterns including triangles, squares, circles and ovals. ஒடிஷாவில் இருக்க ஒரு கேவ் பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் லைக் ட்ரையாங்கிள்ஸ், ஸ்கொயர்ஸ், சர்க்கிள்ஸ், ஓவல்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தீஸ் ஷேப்ஸ் வேர் லைக்லி இன்ஸ்பயர்ட் பை வாட் ஹியூமன்ஸ் ஆர் இன் நேச்சர். ஸோ இந்த ஷேப்ஸ்லாம் எங்கே இருந்து அந்த ஹியூமன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா நேச்சரில் இருக்கிறது தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்க அந்த நேச்சரில் இருக்க அந்த ஷேப்ஸை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு பேரும் வச்சுருக்கோம். Can you recognize the origin of the shapes in figure 5.1? இப்போ இந்த பிக்சரில் இருக்கிறதுலாம் என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சன்ஃப்ளவர் இருக்குது. அதோட உள்ளே இருக்க அந்த நடுவில் இருக்க அந்த நெக்டார் இருக்கும் இல்லையா? அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப், அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு வுட் இருக்குது. அந்த வுட்லேயுமே பார்த்தீங்கன்னா உள்ள கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ரெயின் ட்ராப் விழுது. அப்போது விழும்போது அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. Circles form when raindrops fall on water. So raindrops வந்து water மேல fall ஆகும்போது circles form ஆகுது. The cross section of a plant stem, ஒரு பிளான்ட் ஸ்டெம்மை இந்த மாதிரி கட் பண்ணோம்னா அங்கேயுமே இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப் தெரியும். அண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் ஆர் சர்க்குலர் இன் ஷேப். த ஃபுல் மூன் அண்ட் சன் ஆல்சோ லுக் சர்க்குலர். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஃபுல் மூனுமே ஒரு சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். அண்ட் சன்னுமே ஒரு சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். அதுவும் டியூரிங் அ டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் பார்த்தீங்கன்னா அது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த சர்க்குலர் ஷேப். What properties are common to all circles, big and small? You have studied one such property in grade 7. Humans must have noticed it after observing many circular patterns in nature. Every circle has a center. All the points on the circle are at equal distance from the center. We turn this observation around and make it the definition of circle. இப்போ சர்க்கிள்ஸ் வந்து சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். பட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எது காமனாக இருக்கு, அது பெருசாக இருந்தாலுமே சரி சின்னதாக இருந்தாலுமே சரி இதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு எதெல்லாம் நம்ம சொல்லலாம். இதை பற்றி நம்ம கிரேட் 7ல் படிச்சிருப்போம். இப்போ ஹியூமன்ஸ் மஸ்ட் ஹவ் நோட்டிஸ்ட் இட். ஹியூமன்ஸ் வந்து நிறைய சர்க்குலர் பேட்டர்ன்ஸ் பார்த்துருப்பாங்க. இதுலலாம் எது காமனாக இருக்குன்னு அதை பார்த்து தான் அந்த நேச்சரில் இருக்க அந்த சர்க்குலர் பேட்டர்ன்ஸை பார்த்து தான் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ எவ்ரி சர்க்கிள்க்கும் ஒரு சென்டர்னு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி தான். என்ன சர்க்கிளாக இருந்தாலுமே பிக் ஆர் ஸ்மால் அதுக்கு ஒரு சென்டர் இருக்கும். All points on the circles are at equal distance. And அந்த சர்க்கிள் இருக்குன்னா அந்த சென்டர்ல இருந்து இந்த சர்க்கிள் மேல எந்த பாயிண்ட் நம்ம எடுத்தாலுமே அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காமன் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம சர்க்கிளை டிஃபைன் பண்ணலாம். List some objects from nature that resembles a circle. ஸோ இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். லைக் சன்ஃப்ளவர், அந்த ஸ்டெம்ல இருக்க ஒரு சர்க்குலர் ஷேப், ரெயின் ட்ராப் விழும்போது ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் உருவாகுது. அண்ட் மூன், சோலார் எக்லிப்ஸ், அப்போ சன் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தெரியும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இது தவிர நிறைய எக்ஸாம்பிள்ஸும் நேச்சரில் இருக்குது சர்க்கிள் ஷேப்பில். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது நேச்சரில் இருக்கிறது, அது நம்மளே கிரியேட் பண்ண ஒரு மிரர், சர்க்கிள் ஷேப்பில் ஒரு மிரர் கிரியேட் பண்ணுறோன்னா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரலாகவே அது சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட்ஸில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட். ஜமுனா ஹேஸ் a circular piece of paper. ஒரு சர்க்குலர் பீஸ் ஆஃப் பேப்பர் ஜமுனா வச்சுருக்காங்க. ஷீ இஸ் ட்ரைங் டு லொகேட் இட் சென்டர். ஆமினா gives her a suggestion. இப்போ ஒரு சர்க்குலர் பேப்பர் தான் இருக்கு, அதோட சென்டர் எதுன்னு தெரியல. அதுக்கு ஆமினா வந்து ஒரு சஜஷன் சொல்றாங்க. அது என்னன்னா, she follows the instruction and is thrilled to find that it works. Can you guess what Amina told her? ஸோ அமினா ஒரு சஜஷன் சொன்னதை அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. அண்ட் அது கரெக்டா இருக்குமா அப்படின்னு அவங்களும் த்ரில்டா செஞ்சு பார்க்குறாங்க. இப்போ ஆமினா என்ன சொல்லியிருப்பாங்க அதுதான் கொஷின். ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒரு சர்க்குலர் பேப்பர் இருக்கு, அதோட சென்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இந்த சர்க்குலர் பேப்பரை நம்ம ஹாஃபாக மடிக்கலாம். அதாவது இப்படி ஒரு சர்க்குலர் பேப்பர் இருக்குன்னா அதை ஹாஃபாக மடிச்சா
இந்த மாதிரி கரெக்டா மடிக்கணும். இந்த மாதிரி மேலும் கீழுமா அந்த மாதிரி மடியாம நமக்கு பார்க்கும்போது எக்ஸாக்ட் ஹாஃப் சர்க்கிள் நமக்கு தெரியணும். செமி சர்க்கிள் ஷேப்ல மடிக்கணும். அந்த மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் அதை ஹாஃபா மடிக்கணும். அப்போ நமக்கு என்ன ரிசல்ட்டிங் சர்க்கிள் வரும்? இந்த மாதிரி வரும். அதாவது மேலும் கீழுமா இந்த மாதிரி இல்லாம அந்த செமி சர்க்கிள்லயும் ஹாஃப் த சர்க்கிள் இந்த மாதிரி ஒரு குவார்ட்டர் தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஷேப்ல வரணும். இப்போ நீங்க அந்த சர்க்கிளை பிரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு கோடு தெரியும். நம்ம மடிச்சோம் இல்லையா? அந்த ஃபோல்ட் பண்ண அந்த பாத் தெரியும். இப்போ அந்த ரெண்டு கோடுமே ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் நம்மளோட சென்டர். இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் பேப்பரோட சென்டரை 4 ஃபோல்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். Definitions. When we talk of mathematical shapes such as circles, triangles and squares, we always assume that the figures are drawn on a piece of paper at 2-dimensional plane. இப்போ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஷேப் பத்தி நம்ம பேசுறோம். சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அப்படின்னு. அப்போ அதை நம்ம எங்க வரைவோம்? ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல ஒரு 2-dimensional பிளேன்ல வரைகிறோம். கரெக்டா? அப்போ அந்த 2-dimensional பிளேன்ல நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ a circle is the set of all points on the plane that are equidistant from a given point on that plane. ஒரு சர்க்கிள்ங்கிறது ஒரு செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் தான் ஆன் த பிளேன். இப்போ ஒரு பிளேன்ல நான் எந்த இடம் எடுத்தாலுமே பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அதுல சில செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா ஒரு சர்க்கிளா மாறும். அதுதான் a circle is set of all points on the plane. அந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா that are equidistant from a given point on that plane. அந்த பிளேன்ல ஒரு given பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல சுத்தி எல்லா டைரக்ஷன்லயும் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தா அதுதான் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் அண்ட் அதுதான் அந்த சர்க்கிள். The set of points that satisfy a given condition is also called the locus of points that satisfy the condition. இப்போ இந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இங்க இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அது வந்து ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது? எல்லாமே ஒரு கிவன் பாயிண்ட்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்கிற அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படி பண்ற அந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸை வந்து நம்ம லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செட் ஆஃப் பாயிண்ட்ஸ்னா ஏதோ ஒரு பாயிண்ட், லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்னா அது வந்து ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. So using this term, a circle can also be described as the locus of points that are equidistant from a given point. இப்போ locus of point நம்ம என்னென்ன படிச்சோம் இல்லையா? அதை வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா circle is described as locus of points that are equidistant from a given point. எந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ், அதாவது லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் தட் ஆர் ஈக்குவடிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ கிவன் பாயிண்ட், ஒரு கிவன் பாயிண்ட்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் அந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தாதான் அது ஒரு சர்க்கிள். தி கிவன் பாயிண்ட் இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அப்போ அந்த கிவன் பாயிண்ட், ஒரு கிவன் பாயிண்ட்ல இருந்து தானே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல மற்ற செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். அப்போ அந்த கிவன் பாயிண்ட் பேர் என்ன? அதுதான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இப்போ த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் டு எனி பாயிண்ட் இன் த சர்க்கிள் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இப்போ ஒரு கிவன் பாயிண்ட்ல இருந்து சர்க்கிள் மேல ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். அப்படி எடுக்கும் போது அந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள்ல இருந்து அந்த சர்க்கிள் மேல இருக்க அந்த பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லுவோம். அதாவது சென்டர்ல இருந்து இந்த சர்க்கிள் மேல இருக்க ஏதாவது ஒரு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் நம்ம பார்ப்போம். In figure 5.3 இந்த டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்க A is the center of the circle இருக்கு and all points on the plane at a distance equal to the length of AB from A form a circle with center A and radius equal to length of AB. இப்போ AB இருக்கு இல்லையா? அந்த லென்த்ல இருக்க அதே டிஸ்டன்ஸ்ல இருக்க எல்லா செட் ஆஃப் பாயிண்ட்ஸும் சேர்ந்து தான் அந்த சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னவா இருக்கு? அதோட சென்டர் ஏ அண்ட் சர்க்கிள் மேலே அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கு இல்லையா? அதுதானே பின்னு எடுத்தோம். அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் அந்த சர்க்கிள் எல்லா பாயிண்ட்ஸும் சேர்ந்து சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்போது அந்த சென்டர் டு த பாயிண்ட் அந்த சர்க்கிள் அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் which is AB. Let B and C be the points on the circle. The line segment BC is called chord. இங்கே பார்த்தீங்கன்னா இது பி, இது சி. இங்கே 2 பாயிண்ட் அந்த சர்க்கிள் மேலே தான் இருக்குது. அந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா ஒரு லைன் கிடைக்குது. அதுதான் கார்டுன்னு சொல்லுவோம். The angle subtended by the chord BC at the center is angle BAC. ஸோ இதுதான் கார்டு இல்லையா? அந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து சென்டருக்கு நம்ம இப்படி ஜாயின் பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் வருது இல்லையா? ஸோ அதுதான் ஆங்கிள் BAC. The angle subtended by the chord BC at the center is angle BAC. A chord is passing through the center of a circle is called diameter.
நமக்கு டயாமீட்டர்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ டயாமீட்டரும் ஒரு கார்டு தான். ஏன்னா இதில் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட்னு சர்க்கிள் மேலே 2 பாயிண்ட்டும் இருக்குது. அது ரெண்டுத்தையும் தான் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சர்க்கிள் மேலே இருக்க அந்த 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு கார்டு கிடைக்கும். இப்போ டயாமீட்டருமே ஒரு கார்டு தான். ஆனால் டயாமீட்டர் வந்து எப்போவுமே சென்டர் வழியாக தான் பாஸ் ஆகும். கார்டு வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் டயாமீட்டர் வந்து சென்டர் வழியாக பாஸ் ஆகும். அப்போ கார்டு பாசிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் அ சர்க்கிள். ஒரு கார்டு சென்டர் ஆஃப் தி சர்க்கிளில் பாஸ் ஆச்சுன்னா அதுதான் டயாமீட்டர். அண்ட் நமக்கு தெரியும் டயாமீட்டர் வந்து ட்வைஸ் த ரேடியஸ். ஏன்னா இங்கே சென்டர் இருக்கா, இந்த சென்டர்லேருந்து இந்த சர்க்கிள் மேலே இருக்க ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா அது வந்து ரேடியஸ். அப்போது ஒரு டயாமீட்டருங்கிறது சென்டரையும் டச் பண்ணுது, இன்னும் 2 பாயிண்ட்ஸ் வந்து அந்த சர்க்கிளை டச் பண்ணுது. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ரேடியஸ்னா இந்த பக்கம் இருந்து இது வரைக்குமே ரேடியஸ் தான். அப்போ 2 ரேடியஸ். ஸோ டபுள் த ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர். 5.2 Symmetries of a circle. What makes circles so appealing is that they are perfectly symmetrical. ஒரு சர்க்கிள் வந்து பர்ஃபெக்ட்லி சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஏன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க பாருங்க. See you are looking at a wheel of a vehicle. ஒரு wheel of a vehicle நம்ம பார்க்குறோம். அப்போது அது வந்து ஏதோ ஒரு கார் நிற்குதுன்னா அப்போ அந்த வீலை பார்க்கும்போது ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து தரையில் படும், வீல் டச்சிங் த கிரவுண்ட். அப்படி படும்போது இப்போ அந்த கார் வந்து மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகும். அப்போ சேம் பாயிண்ட் வந்து அதே இடத்துல இருக்காது, கண்டிப்பாக அது மூவ் ஆகும். ஆனால் நமக்கு பார்க்கும்போது when you look at the wheel again after some time you again see a point of the wheel touching the ground. அப்போவுமே ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து அந்த கிரவுண்டை டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வேற பாயிண்ட்னு கூட நமக்கு தெரியாது, ஏன்னா வீல் வந்து ஒரே மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஏதாவது மார்க் பண்ணுறோம் அந்த பாயிண்ட்டை, ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது, அதில் இந்த பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணோன்னா அது மூவ் ஆகும்போது அந்த சர்க்கிளில் இந்த சைடு வரும், அது அந்த வீலில் இந்த சைடு வரும். அதனால நமக்கு தெரியும் அது மூவ் ஆயிருக்கு அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரிலாம் எந்த மார்க்கிங்கும் இல்லை, ஒரு வீலுங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ மூவ் ஆகும்போது நமக்கு அது எப்படி இருக்குன்னே தெரியாது, அது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணாலும் அது ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுதான் இது ஃபுல்லி சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம், பர்ஃபெக்ட்லி சிமெட்ரிக்கல். Can you tell if the 2 points are same point? There is no way you can tell a rotating wheel looks the same at all points. We say the circle has completely rotational symmetry, rotated by any angle and it looks exactly the same. ஒரு சர்க்கிளை நம்ம என்ன ஆங்கிளில், இப்போ இங்கே இருக்கு, இங்கே வர மாதிரி ரொட்டேட் பண்ணனா ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஆனால் அது அப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. 90 டிகிரின்னு இல்லை, ஒரு ஸ்லைட் சேஞ்ச், ஸ்லைட் ரொட்டேஷன் இருந்தாலுமே அது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் பெருசாக நம்ம ஒரு ஃபுல் ரொட்டேஷன் பண்ணாலுமே அது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படி ரொட்டேட் பண்ணாலுமே அது ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேர் ரொட்டேஷனல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரா சர்க்கிள் ஆன் த பேப்பர், கட் அலாங் த சர்க்கிள், fold the circular paper so that boundaries overlap, then open it. You see a crease. It is a line of reflection symmetry of the circle. Does this line pass through the center of the circle? It does. It is a diameter of the circle. All diameters are lines of reflection symmetry. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேப்பரில் சர்க்கிளை வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்க சொல்கிறாங்க. அண்ட் அதை வந்து இப்படி பாதியாக மடிக்க சொல்கிறாங்க. மடித்தா இந்த ஹாஃப் வந்து இதுக்கு மேலே அப்படியே போகும். அதாவது எக்ஸாக்டாக இந்த இடத்துல மேலேயும் கீழேயும் இல்லாமல் எக்ஸாக்டாக இருக்கணும். அந்த மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு க்ரீஸ் தெரியும், நம்ம மடித்து அந்த ஃபோல்டிங் தெரியும், ஒரு லைன் மாதிரி. இப்போ அந்த லைனுங்கிறது என்ன, அது வந்து சென்டரில் பாஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக சென்டர் வழியாக பாஸ் ஆகும். அப்போ இந்த லைன் என்னவா இருக்கும், அதுதான் டயாமீட்டர். ஏன்னா இங்கே வந்து அந்த எண்ட் ஆஃப் த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அந்த லைன் ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த சென்டர் வழியாக போகுது. அப்போ அதுதானே டயாமீட்டர். ஸோ அந்த டயாமீட்டரை நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரிக்கல் ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டயாமீட்டருக்கு நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா தட் வில் பி சிமிலர் டு திஸ் சைடு. இப்போ இது டயாமீட்டர்னா இப்படி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் ஒரு டயாமீட்டர் வரலாம், இப்படியும் ஒரு டயாமீட்டர் வரலாம். இன்ஃபினிட் வேஸில் நமக்கு டயாமீட்டர்ஸ் வரலாம். இப்போ எல்லா டயாமீட்டர்ஸுமே லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி தான். இப்போ ஏதாவது ஒரு டயாமீட்டர் எடுக்கிறோம், இப்போ பார்த்தீங்கன்னா அதோட லெஃப்ட் சைடு வில் பி சிமிலர் டு ரைட் சைடாக இருக்கும். ஸோ எந்த டயாமீட்டர் எடுத்தாலுமே அதே மாதிரி தான் இருக்கும். அதனால எல்லா டயாமீட்டர்ஸுமே லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லலாம். Think and reflect, what are rotational symmetries of a square? How many lines of reflection symmetry does it have? What about a regular pentagon, a regular hexagon? இப்போ rotational symmetry of a square என்ன, and how many lines of reflection symmetry does it have? And lines of reflection symmetry ஸ்கொயரில் எத்தனை இருக்கு அப்படின்னா நம்ம இப்போ பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ரெகுலர் பென்டகன், ரெகுலர் ஹெக்ஸகனுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கா, இதை வந்து நம்ம ஒரு 45 டிகிரியில் டேர்ன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 45 டிகிரினா இந்த மாதிரி இருக்கும். இப்போ 45 டிகிரியில் நம்ம டேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இது எப்படி மாறும்? ஸோ இந்த லைனை நீங்கள் 45 டிகிரி இப்படி டேர்ன் பண்ணுங்கள். அப்போ இந்த ஸ்கொயர் வந்து இந்த மாதிரி மாறுமா? அப்போ இது வந்து ஒரே மாதிரி இருக்கா? இல்லை, டைமண்ட் ஷேப் மாதிரி தெரியுது நமக்கு. ஸோ ஒரு ஸ்கொயர் மாதிரி தெரியல. இதே நீங்கள் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி 90 டிகிரினா இதுதான் 90 டிகிரி. இப்போ இந்த ஸ்கொயர் வந்து இந்த லைன் வந்து இந்த சைடு வர மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அதே ஸ்கொயர் மாதிரி தான் கிடைக்கும். அப்போது 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் நமக்கு
ஒரு ரொட்டேஷனல் சிமெட்ரி கிடைக்குது. அதாவது ரொட்டேட் பண்ணும்போது அது சிமெட்ரிக்கலாக இருக்குது 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது. இப்போது இதை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணாமல் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். 180 டிகிரினா இதுதான் 180 டிகிரி. இப்போது இந்த லைன் வந்து 180 டிகிரி ரொட்டேட் பண்ணால் அது என்ன ஆகும், இங்கே ரொட்டேட் ஆகிட்டு இங்கே கீழே வரும். ஸோ இந்த லைன் வந்து கீழே வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். அப்பயும் நமக்கு ஸ்கொயர் தான் கிடைக்குது, ஒரே மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும், அதாவது இந்த லைன் இருக்கா, இந்த லைன் வந்து இந்த இடத்துல வரும். அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா 270 டிகிரி மொத்தம். இப்போ 270 டிகிரி ரொட்டேட் பண்ணாலுமே உங்களுக்கு சிமிலராக ஒரு சிமெட்ரிக்காக ஒரு ஸ்கொயர் மாதிரி தெரியும். அண்ட் இது இல்லாமல் மொத்தமாக ஒரு ரவுண்டு சுற்றி மறுபடியும் இதே இடத்துல வர மாதிரி அப்படி நீங்கள் சுற்றினாலும் உங்களுக்கு அதே சிமிலர் ஸ்கொயர் இருக்கும். அப்போ மொத்தமாக ஒரு ஹோல் ரவுண்ட்னா அது என்ன ஆங்கிள், 360 டிகிரி. ஸோ 90 டிகிரி, அதுக்கப்புறமா 180 டிகிரி, அதுக்கப்புறமா 270 டிகிரி, அப்புறம் 360 டிகிரி. இந்த ஆங்கிள்ஸில் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன்னு சொல்லலாம். இந்த ரொட்டேஷனல் ஆங்கிள்ஸ்லாம் இங்கே சிமெட்ரி மெயின்டைன் ஆகும். லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி என்னன்னு கேட்டாங்க. இப்போ நீங்கள் இப்படி மார்க் பண்ணிங்கன்னா இதில் இந்த சைடு ரெக்டாங்கிள், இந்த சைடு ரெக்டாங்கிள் இருக்குது, சிமிலராக இருக்குது. அதனால இது வந்து ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டாலுமே மேலே ஒரு ரெக்டாங்கிள் கீழே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ 2 லைன் ஆஃப் சிமெட்ரி எப்படி வரைஞ்சிருக்கோம், ஆப்போசிட் சைட்ஸில் மிட் பாயிண்ட் எடுத்து கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆப்போசிட் சைட்ஸில் மிட் பாயிண்டில் கிராஸ் ஆகிற ஒரு லைன் தான் அந்த லைன் ஆஃப் சிமெட்ரியாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கானா, இப்படியும் இருக்கலாம். இந்த ஆப்போசிட் வேர்டிசஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற அந்த டயக்னல்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணாலும் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் சிமிலர் ட்ரையாங்கிள் இந்த பக்கம் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ட்ரையாங்கிள், இந்த பக்கம் ட்ரையாங்கிள்னு சிமெட்ரிக்காக 2 ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுவுமே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி தான். அப்போது மொத்தம் எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, 2 ஆப்போசிட் சைட்ஸோட மிட் பாயிண்டில் கட் பண்ணுற மாதிரி 2 லைன்ஸ் அண்ட் ஆப்போசிட் வேர்டிசஸில் கட் பண்ணுற மாதிரி 2 லைன்ஸ், மொத்தம் 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. அண்ட் இதே மாதிரி ரொட்டேஷனல் சிமெட்ரி அண்ட் லைன் ஆஃப் சிமெட்ரி எத்தனை அப்படின்னு நம்ம பென்டகன் அண்ட் ஹெக்ஸகனுக்கும் பார்க்க போகிறோம். இப்போ பென்டகனை பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி படிச்சிடலாம். இப்போ இப்படி நம்ம கட் பண்ணோம்னா இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்க, அதே ஷேப்பில் ஒரு சிமெட்ரிக்காக இந்த சைடும் வருது. அப்போ இது வந்து சிமெட்ரிக்காக இருக்குது. அப்போ இது வந்து ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இதே மாதிரி நம்ம வேறு எப்படி வரையலாம், இங்கே எப்படி நம்ம வரைஞ்சிருக்கோம்னா இந்த வேர்டிசஸ் அண்ட் ஆப்போசிட் சைடில் இருக்க மிட் பாயிண்ட்டில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வேர்டிசஸ் எடுத்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க மிட் பாயிண்ட் கட் பண்ணோம்னாலும் நமக்கு இந்த சைடு வந்து சிமெட்ரிக்காக இருக்கும், இந்த போத் சைடில் இருக்கிறதும். ஸோ இதே மாதிரி மற்ற வேர்டிசஸும் எடுத்து அது மாதிரி பண்ணோன்னா வருமானா, கண்டிப்பாக வரும். இந்த வேர்டிசஸ் ஆப்போசிட் சைடு எடுத்திங்கன்னா இந்த 2 சைடும் ஈக்குவலாக வரும். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடு அண்ட் வேர்டிசஸ் எடுத்திங்கன்னா இந்த 2 சைடும் ஈக்குவலாக வரும். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த லைன் ஆஃப் சிமெட்ரி. அண்ட் எத்தனை இருக்குது மொத்தம், 1 2 3 4 5. ஏன்னா 5 வேர்டிசஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 வேர்டிசஸ்ல தான் அதோட ஆப்போசிட் சைடில் கட் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரப்போ 5 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து இந்த பென்டகனுக்கு இருக்குது. இப்போது ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு வேர்டிசஸ் நம்ம எடுத்துப்போம். இப்போ இந்த வேர்டிசஸ் ஏன்னு வச்சுக்கலாம். இந்த ஏ வந்து நம்ம இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வரலாம். இந்த வேர்டிசஸ் இருக்கு இல்லையா, அங்கே எடுத்துகிட்டு வரலாம். அப்படி எடுத்துகிட்டு வந்தோன்னா எப்படி இருக்கும், இதே மாதிரி ஒரு பென்டகன் தான் இருக்கும். பட் இந்த இடத்துல ஏ இருக்கும். இது பிசிடிஇன்னு வச்சோன்னா இங்கே ஏபிசிடிஇ இந்த மாதிரி மாறிடும். ஸோ அப்போவுமே நமக்கு சிமிலரான ஒரு பென்டகன் தான் கிடைக்கும். பார்க்கும்போது சிமிலராக தான் இருக்கும். பட் வேர்டிசஸ் வந்து மாறி இருக்கு. ஏன்னா இங்கே ஒரு ஆங்கிளில் ரொட்டேட் ஆகிருக்கு. அது என்ன ஆங்கிளில் ரொட்டேட் ஆகிருக்கு அப்படின்னா, இது எந்த ஆங்கிளில் ரொட்டேட் ஆகிருக்குன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஆயிருக்கா. ஸோ இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து 360 டிகிரி. எப்பவுமே ஃபுல் ரொட்டேஷனல் ஆங்கிள் வந்து 360 டிகிரி நமக்கு தெரியும். இந்த ஃபுல் ஆங்கிளை நம்ம எத்தனை ஆங்கிள்ஸாக பிரிச்சிருக்கோம், இங்கேருந்து இது வரைக்கும் 1, இங்கேருந்து இது வரைக்கும் 2, இங்கேருந்து இது வரைக்கும் 3, இங்கேருந்து இது வரைக்கும் 4, இங்கேருந்து இது வரைக்கும் 5ன்னு இந்த வேர்டிசஸில் இருக்க அந்த லைன்ஸ் மட்டும் பாருங்கள். அப்போ 1 2 3 4 5ஆக பிரிச்சிருக்கோம். அந்த 360 டிகிரியை 5ஆக பிரித்தா இந்த ஒரு ஆங்கிள் நமக்கு கிடைக்கும். அப்போ 360 டிவைடட் பை 5 எவ்வளோனா 72 டிகிரி வரும். அப்போது 72 டிகிரியில் நம்ம ரொட்டேட் பண்ணால் சிமிலர் ரெகுலர் பென்டகன் நமக்கு கிடைக்கும்.
இப்போ நம்ம இந்த ஏங்கிற பாயிண்ட்டை இந்த இடத்துல இந்த வேர்ட்டிசஸ்க்கு இங்கே ஏ இருக்குன்னா இங்கே இருக்க அந்த வேர்ட்டிசஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு வரோம். அதாவது எவ்வளோ ரொட்டேட் பண்ணுறோம், இங்கேருந்து இது வரைக்கும் 72னா இங்கே ஒரு 72 இங்கே ஒரு 72ன்னு 272 இங்கே இருக்குது. அது ரெண்டுத்தையும் அந்த ஆங்கிள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2 டைம்ஸ் ஆஃப் 72 வரும். அப்போது 72 × 2 என்ன 144. ஸோ 144 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணால் இந்த ஏங்கிற வேர்ட்டிசஸ் இந்த இடத்துல வரும். அப்படி வந்தாலுமே அது சிமிலராக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், நான் அந்த வேர்ட்டிசஸ் வந்து ஏன் இப்படி மாற்ற சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஏங்கிற வேர்ட்டிசஸ் வந்து இந்த இடத்துல வர மாதிரி மிடில் வர மாதிரினா அப்போ எப்படி இருக்கும் நமக்கு பென்டகன் வந்து ஒரு பென்டகன் ஷேப்பில் தான் தெரியும். பட் சிமிலராக இதே மாதிரி இருக்காது. அது வந்து இங்கே நடுவில் இந்த இடத்துல தானே வரணும். ஒரு வேர்ட்டிசஸ் ஒரு வீடு மாதிரி இருக்கணும்ல. ஆனால் இது வந்து கிராஸாக வருது. ஸோ அந்த மாதிரி வந்துடும். அதனால தான் இங்கே இருக்க அந்த ஏ வேர்ட்டிசஸ் வந்து அது கரெக்டாக இன்னொரு வேர்ட்டிசஸ் இருக்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் சிமிலராக அந்த வீடு மாதிரி ஷேப்பில் நமக்கு தெரியும். இப்போது செகண்ட் ஒனுக்கு வந்து 144 டிகிரியா. இப்போது தேர்ட் வேர்ட்டிசஸ் வந்து இங்கே இருக்கா. இந்த ஏங்கிற அந்த வேர்ட்டிசஸ் வந்து இந்த இடத்துல வர மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா எத்தனை ஆங்கிள் வரணும்? இங்கே ஒரு 72, இங்கே ஒரு 72, இங்கே ஒரு 72ன்னு 372 வரணும். இப்போ 72 3s are எவ்வளோ? 216. அப்போ 216 டிகிரி. அப்போது 72 டிகிரி, 144 டிகிரி, 216 டிகிரிலலாம் நம்ம ரொட்டேட் பண்ணால் நமக்கு ரொட்டேஷ்னல் சிமெட்ரி இந்த பென்டகன் எல்லாமே ஒரு சிமெட்ரிக்காக தெரியும், ஒரே மாதிரி தெரியும். இப்போ அது இல்லாமல் இன்னும் ஒரு வேர்ட்டிசஸும் இருக்குது. ஸோ இந்த ஏ வேர்ட்டிசஸ் வந்து இங்கே வர மாதிரி இந்த ஃபுல் டிகிரி இது வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். அப்போது எத்தனை 72 டிகிரி நம்ம தாண்டி வந்திருக்கோம்? 1 2 3 4 72 டிகிரி நம்ம தாண்டி வந்திருக்கோம். அப்போ 72 × 4 எவ்வளோ? 288. ஸோ 288 டிகிரி ரொட்டேட் பண்ணாலும் சிமிலர் பென்டகன் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ரொட்டேஷன் பண்ணாலும் ஏ அதே இடத்துக்கு வந்துடும். அப்போயுமே சிமிலராக தான் இருக்கும், விச் இஸ் 360 டிகிரி. எப்போவுமே 360 டிகிரி ரொட்டேட் பண்ணால் நமக்கு சிமிலரான ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஆங்கிள்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். 72 டிகிரி, 144 டிகிரி, 216, 288 அண்ட் 360 டிகிரி ஆஃப் திஸ் ரெகுலர் பென்டகன். இப்போது ஹெக்ஸகனுக்கு பார்க்கலாமா? அதே மாதிரி வேர்ட்டிசஸை நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்டிசஸை எப்படி நம்ம கட் பண்ணலாம்? இப்போ இந்த லைன் எடுத்திங்கன்னா இந்த பக்கம் சிமிலரான ஒரு ட்ரப்பீசியம் மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமுமே. அதே மாதிரி எந்த லைனை நம்ம எடுத்தாலுமே அந்த வேர்ட்டிசஸை ஜாயின் பண்ணுறது நமக்கு சிமிலரான ட்ரப்பீசியம் மாதிரி ஒரு லைன் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த சைடு ஒரு வீடு மாதிரி ஷேப் வருது, அதே மாதிரி இந்த சைடும் ஒரு வீடு மாதிரி ஷேப் வருது. ஸோ இப்படி பண்ணாலுமே உங்களுக்கு அந்த ஆப்போசிட் சைட்ஸில் இருக்க அந்த மிட் பாயிண்டில் பண்ணாலுமே ஒரு சிமிலரான ஒரு சிமெட்ரிக்கான ஷேப்ஸ் கிடைக்கும். அப்போது இங்கே எத்தனை லைன்ஸ் இருக்குது? 3 லைன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் அந்த வேர்ட்டிசஸை ஜாயின் பண்ணுற லைன்ஸ் எத்தனை இருக்குது? 3 லைன்ஸ். மொத்தம் 6 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஹெக்ஸகனில் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு ரொட்டேஷ்னல் சிமெட்ரி பார்க்கலாம். ரொட்டேஷ்னல் சிமெட்ரிக்கு இப்போ அதே மாதிரி தான் இந்த வேர்ட்டிசஸ் வந்து இங்கே போனால் எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த வேர்ட்டிசஸ் இங்கேருந்து இங்கே போனால் எப்படி இருக்கும், இந்த வேர்ட்டிசஸ் இங்கே வந்தால் எப்படி இருக்கும், இந்த வேர்ட்டிசஸ் இங்கே போனால் எப்படி இருக்கும், அண்ட் இந்த வேர்ட்டிசஸ் வந்து கடைசியாக இங்கே வந்தால் எப்படி இருக்கும், அண்ட் ஃபுல் ரொட்டேட் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் ரொட்டேஷன் தான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் ரொட்டேஷன் தெரிஞ்சுட்டா அது வந்து நம்ம ட்வைஸ் த்ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆங்கிள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, ஃபுல் ஆங்கிள் வந்து 360 டிகிரி. அதாவது இந்த ஃபுல் ஆங்கிள் 360 டிகிரி. அது எத்தனை டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்கோம்? 1 2 3 4 5 6ன்னு 6 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்கோம். அப்போ டிவைட் பை 6 பண்ணிங்கன்னா 60 வருது. ஸோ 60 டிகிரி தான் இந்த ஒரு ஆங்கிளோட வேல்யூ. அப்போ 60 டிகிரி ஃபர்ஸ்ட் நம்ம ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு ஒரு சிமிலரான ஹெக்ஸகன் தெரியும். அண்ட் அதுக்கு கம்மியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. இந்த இடத்துல கரெக்டாக அந்த பாயிண்ட் வராது, இப்படி கிராஸாக வரும். அதனால அந்த மாதிரி பண்ணால் அதோட ஆங்கிள்ஸ் வந்து மாறினா கிடைக்காது. கரெக்டாக 60 டிகிரி இந்த வேர்ட்டிசஸ் வந்து இந்த வேர்ட்டிசஸ்க்கு வர்றது 60 டிகிரி ஆகுமா? அப்போ அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு எத்தனை ஆங்கிள் தேவைப்படும்? 60 டிகிரி ஆங்கிள். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்கே வந்து ஒரு 60 டிகிரி, இங்கே ஒரு 60 டிகிரி. அப்போ ரெண்டுமே சேர்ந்தா 120 டிகிரி. ஸோ 120 டிகிரி ரொட்டேஷன் பண்ணாலும் சிமெட்ரிக்காக வரும். அண்ட் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ இங்கேருந்து 180 டிகிரியா? ஸோ 180 டிகிரி. ஸோ 180 டிகிரி ரொட்டேட் பண்ணாலும் சிமிலராக இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த 180 கூட மறுபடியும் ஒரு 60 ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆங்கிள் வரும்? 240 வரும். ஸோ 240 டிகிரி ரொட்டேட் பண்ணாலும் சிமிலர் ஹெக்ஸகன் கிடைக்கும். அண்ட் இங்கேருந்து இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 வரும். ஸோ 300 டிகிரி ரொட்டேட் பண்ணாலும் ஹெக்ஸகன், அண்ட் 360 டிகிரி பண்ணாலும் சிமிலர் ஹெக்ஸகன் நமக்கு கிடைக்கும்.
ஸோ நமக்கு ரொட்டேட் பண்ணுற இந்த ஒரு ஆங்கிள் தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து ட்வைஸ் த ஆங்கிள், த்ரைஸ் த ஆங்கிள் தான் வரும். அதனால இன்டூ 2 இன்டூ 3 அந்த மாதிரி பண்ணி மற்ற ஆங்கிள்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது இன்டூ 2 இன்டூ 3ன்னு சொல்லலாம், இல்லை +60 +60ன்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி மற்ற ஆங்கிள்ஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட்ல செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் கார்ட் இன் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 யூனிட்ஸ் இஸ் தேர் ஸ்மாலஸ்ட் கார்ட். இப்போ கார்டுங்கிறது என்ன? இந்த மாதிரி ஒரு 2 சர்க்கம்ஃபரன்ஸில் 2 பாயிண்ட் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணோம்னா அதுதான் கார்டு. அதில் இருக்கிறதே எது லாங்கஸ்ட் கார்டு யோசிச்சு பாருங்கன்னா, இங்கே சின்னதாக இருக்குது, அதை விட பெருசாக வருது. அப்போது இந்த சென்டர் இருக்கா, அந்த சென்டர் வழியாக பாஸ் ஆகிற போது அதுதான் லாங்கஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த சென்டர் வழியாக பாஸ் ஆகிற அந்த கார்டு தான் லாங்கஸ்ட் கார்டு. அண்ட் அந்த கார்டுக்கு பேர் என்னென்னா டயாமீட்டர். the chord that pass through the center of the circle வந்து டயாமீட்டர்னு படித்தோம் இல்லையா, அண்ட் அதுதான் லாங்கஸ்ட் கார்ட். இப்போது இதோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துறாங்க. இப்போது அதோட டயாமீட்டர் என்னவா இருக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் 5 சென்டிமீட்டர்னா மறுபடியும் இங்கேருந்து இது வரைக்கும் 5 சென்டிமீட்டர் தான், அதாவது டபுள் த ரேடியஸ் தான் டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் என்ன, 10 சென்டிமீட்டர், that is the longest chord. இப்போ அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் கார்டு இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து ஒரு ஸ்மால் கார்டாக இருக்குது, அதை விட சின்னதானா இப்படி பண்ணலாம். அந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணிகிட்டே வந்தோன்னா அந்த ரொம்பவே மில்லிமீட்டர் இல்லை மைக்ரோமீட்டரில் பார்த்தா கூட இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வருமா, அதுவுமே கார்டு தான். இப்போ கடைசியில் ஒரு பாயிண்டில் வந்து அது நிற்கும். அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஸ்மாலஸ்ட் கார்டுன்னு ஒன்று சர்க்கிளில் கிடையாது. லாங்கஸ்ட் கார்டுனா அது டயாமீட்டர், ஆனால் ஸ்மாலஸ்ட் கார்டுனா நமக்கு அந்த சர்க்கிள் கிட்ட போக போக அந்த சர்க்கம்ஃபரன்ஸே டச் பண்ணிடும் அது. அதனால அது இதுதான் ஸ்மாலஸ்ட் கார்டு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ தேர்ட் கொஸ்டின், the locus of points at a given distance from a given point is a circle. இது வந்து நம்ம ஆல்ரெடி படித்தது. ஒரு given பாயிண்ட்லேருந்து ஒரு given டிஸ்டன்ஸில் locus of points இருக்கும் இல்லையா, அதுதான் சர்க்கிள். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் கிவன் பாயிண்ட். இந்த கிவன் பாயிண்ட்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்க எல்லா செட் ஆஃப் பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணதுனால தான் இந்த சர்க்கிள் வருது. ஸோ இதுதான் அந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட், வாட் கேன் வி சே அபவுட் த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 2 கிவன் பாயிண்ட்ஸ். முதல்ல ஒரு கிவன் பாயிண்ட்லேருந்து பார்த்தோமா, அதுதான் லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ், அதுதான் சர்க்கிள். இப்போ 2 கிவன் பாயிண்ட்ஸ்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்க அந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும் போதும் அது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா, அதே டிஸ்டன்ஸ்லேருந்து தான் இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கும் இருக்கும். இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பின்னு வச்சுப்போமே. அப்போ அந்த ஏ பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், அதே டிஸ்டன்ஸ் தான் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கும். இது பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் பிலேருந்து பிக்கும் சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ், இப்போ இந்த பி பாயிண்ட் மட்டும் இல்லை, இப்போது இந்த இடத்துல பாயிண்ட் வச்சாலுமே இங்கேருந்து ஏபி அண்ட் பிபி வந்து சிமிலராக இருக்கும். அதுக்கிட்டேயும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் ஏபி அண்ட் பிபி வந்து ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரியான பாயிண்ட்ஸு, லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஏதாவது யோசிச்சு பார்த்தீங்கன்னா கூட இங்கேருந்து இது கூட இந்த பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம். இதுவுமே ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வருது பார்த்தீங்களா. இந்த ஏலேருந்து ஒரு பாயிண்ட் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணுறோன்னா அதே டிஸ்டன்ஸ் வந்து அந்த பாயிண்ட் பிலேருந்து பிக்கும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற நம்ம பாயிண்ட்ஸ்லாம் வச்சு பார்த்தோன்னா அந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வருது. அண்ட் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்குன்னா, இந்த ஏபிங்கிற 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் அதுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டார் வரைவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் மேலேயே வருது. இப்போது இதுதான் அந்த 2 பாயிண்ட் ஏ அண்ட் பி. இதுலேருந்து நம்ம ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் வரைகிறோம். அப்படின்னா பர்பண்டிகுலர் பைசெக்டார்னா என்ன, இங்கேருந்து இங்கே 90 டிகிரி இருக்கும். அண்ட் அது வந்து எக்ஸாக்டாக இந்த ஏ டு பி டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அது எக்ஸாக்ட் ஹாஃபாக பிரிக்கும், அதுதான் பைசெக்டார். இப்போது ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் லைனை நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்படி வரைஞ்சிட்ட பிறகு அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸ், அந்த லைன் எல்லாமே எப்படி இருக்கும், இந்த லைனில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸ், எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாலுமே எப்படி இருக்கும்னா, அந்த பாயிண்ட் பி இங்கே எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ ஏபி ஈக்குவல் டு பிபியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஏதாவது ஒரு பாயிண்ட் ரேண்டமாக எடுத்தாலுமே அது ஏபி ஈக்குவல் டு பிபியாக இருக்கும். ஸோ அந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் மேலே எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாலுமே அது அந்த மாதிரி தான் இருக்கும், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும் ஃப்ரம் ஏ அண்ட் பி. இப்போது இந்த சர்க்கிள் மேலே நம்ம எந்த பாயிண்ட் எடுத்தாலுமே அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா, அதனால தான் அது லோக்கஸ் ஆஃப் ஃப்ரம் அ கிவன் பாயிண்ட். அதே மாதிரி இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் மேலே எந்த பாயிண்ட் நம்ம எடுத்தாலுமே that will be equal distance from this 2 points A and B. ஸோ நம்மளோட கொஷின் என்ன, வாட் கேன் வி சே அபவுட் த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் 2 given points.
டூ கிவன் பாயிண்ட்ஸ் இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்க அந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம். இங்க ஒரு கிவன் பாயிண்ட்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம சர்க்கிள்னு சொன்ன மாதிரி இங்க டூ கிவன் பாயிண்ட்ஸ்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்க அந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம். பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் த லைன் ஜாயினிங் த டூ பாயிண்ட்ஸ். அந்த ஏபிங்கிற அந்த டூ கிவன் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ண பிறகு அதோட பர்பண்டிகுலர் பைசெக்டர் இருக்குல்ல, அப்படிதான் நம்ம அந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸை சொல்லுவோம். ஸோ அந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்னா அந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் மேலே தான் இருக்கும். ஸோ லாஜிக்கலாக உங்களுக்கு இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஒரு கிவன் பாயிண்ட்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்க அந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ், இங்கே இருக்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுதான் வந்து சர்க்கிள்னு சொல்கிறோம். அதே மாதிரி டூ கிவன் பாயிண்ட்ஸ் இருக்குது. அங்கேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். ஒரு பாயிண்ட்டுன்னு இல்லை, ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எத்தனை பாயிண்ட் எடுத்தாலுமே அந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை ஜாயின் பண்ண பிறகு அதோட பைசெக்டர், பர்பண்டிகுலர் பைசெக்டர் தான் இந்த எல்லா செட் ஆஃப் பாயிண்ட்ஸும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே சர்க்கிள்ங்கிற பேர் வச்ச மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பர்பண்டிகுலர் பைசெக்டார்னு ஒரு பேர் வைக்கிறோம். அவ்வளோதான். ஹிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, we know that any point that is equidistant from two given points A and B lies on perpendicular bisector of AV. அதாவது ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கே லை ஆகும் அப்படின்னா பர்பண்டிகுலர் பைசெக்டாரில் தான் இருக்கும். டஸ் திஸ் மேக் த பர்பண்டிகுலர் பைசெக்டார் த லோக்கஸ்? அப்போ அந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் தான் லோக்கஸா? அதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபார் திஸ் we have to show that all the points in the perpendicular bisector are equidistant from A and B. ஸோ அதை மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ஏ அண்ட் பி ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் வரைஞ்சு இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்லேருந்து பர்பண்டிகுலர் பைசெக்டார் மேலே எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாலுமே அது வந்து சிமிலர் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும் ஃப்ரம் ஏ அண்ட் பி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் மேத்தமெட்டிக்கலாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியும் பண்ணலாம், பட் லாஜிக்கலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே போதும். ஸோ அப்படி கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுமான்னு தெரியல, ஏன்னா உங்களுக்கு லாஜிக்கலாக புரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அதுவே ஓகே தான் இந்த திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட் கொஷனுக்கு. ஒருவேளை இந்த ப்ரூஃப் உங்களுக்கு தேவை, எக்ஸாமில் அப்படி தான் கேட்குறாங்க, ஸ்கூலில் அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதோட ப்ரூஃப் உங்களுக்கு தரேன். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் 5.3 ஹவு மெனி சர்க்கிள்ஸ் அந்த டாபிக் கீழே இருக்க கான்செப்ட்ஸ், அப்புறம் திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட் கொஷின்ஸ், அப்புறம் ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.